இதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களால். இது என்ன வகையான மத நம்பிக்கை என்று தெரியல. ஆனா இவங்க சொல்லுவாங்க, அவர் சொல்லி இருக்கிறார், நபிகள் சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நபி வெட்ட சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள். அதுக்கு மட்டும் நான் சிலவற்றை சொல்லிவிட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுக்கும் அவர் சேர்த்து அந்த கேள்வியின் போது சொல்லட்டும் என்று சிலவற்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 47வது அத்தியாயத்தில் 1 to 4 வரை, நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துக்களை வெட்டுங்கள். இது இறை வசனம். இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் 191, அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். 8வது அத்தியாயத்தில் 12வது வசனம், நீங்கள் அவர்கள் பிடரிகள் மேல் வெட்டுங்கள், அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள். 8-49வது வசனம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைபெறும் வரைக்கும் யுத்தம் புரியுங்கள். 9-5, இணை வைப்போரை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள், சிறைபிடியுங்கள், முற்றுகையிடுங்கள், பதுங்கியிருந்து பாயுங்கள். 8-65, நபியே நீர் விசுவாசிகளை யுத்தத்திற்கு தூண்டுவீராக. கடவுள் நபிக்கு ஆணையிடுகிறார். 8-67, விரோதிகள் ரத்தத்தை பூமியில் ஓட்டாத வரையில் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் தகுமானம் அல்ல. யாருக்கா இருந்தாலும் முதல்ல அவன் ரத்தம் உழுவணும் கீழே, நம்பாதவனுக்கெல்லாம். இது நிறைய இருக்கு, அதை சொல்லிக்க நிறைய வேண்டாம். எடுத்துக்காட்டுகள். இதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம். இதை படித்ததால் தான் நாசமாய் போனீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்.